ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த பிளாக் பீட் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் சரவணா ஸ்டோர் எலைட் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 4 கிராம் 3 கிராம்லேருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி, ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி, மங்கள் சூத்ராக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ நம்மளோட சேனலில். நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் இப்போல்லாம் வந்து மேக் பண்ணுறப்ப அந்த கிராமோட ப்ரைஸை வந்து மைண்டில் வச்சுட்டு தான் மேக் பண்ணுறது. ஏன்னா கிட்டத்தட்ட 9200 ப்ளஸ் வந்து இப்போ வந்து 8900 அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலுமே வந்து 8500க்கு மேலே போனாலே அது வந்து ஹெவி ரேட் தான். அதனால் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ், நான் என்ன ப்ரைடல் கலெக்ஷன் போட்டாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப கிராண்டான கலெக்ஷன் போட்டாலும் ஃபஸ்ட்டு லைட் வெயிட், அதில் என்னெல்லாம் லைட் வெயிட்டில் பாசிபிளோ அதை வந்து மேக் பண்ணிவிட்டு அதை ஷூட் பண்ணிவிட்டு தான் நான் அடுத்த கலெக்ஷன்ஸ்க்கு வந்து போகிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் உங்களுக்கு கிராமு கிளியராக காமிச்சிருக்கேன் பாருங்கள். 12 கிராமு 10% வேஸ்டேஜ் வந்து வருது. இதில் சிங்கிள் லேயர், டபுள் லேயர், 3 லேயர், 4 லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செயின், அதாவது கோல்டு அதிகமாக வரா மாதிரியும் பீட்ஸ் கம்மியாக வரா மாதிரியும் சில கலெக்ஷன் கூட இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிராம்லேருந்து 11 கிராம் வரைக்கும் இருக்கிற சின்ன பிளாக் பீட் வச்சா மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸு. இதை நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று தெலுங்கு பீப்புள் வந்து கருகமணியாவுமே வந்து போடுவாங்க. அது இல்லாமல் ஃபேன்சியாக ஒரு பிளாக் பீட் கலெக்ஷன் போடணுன்னா என்ன மாதிரி போடலாம், அதுவுமே சின்ன பெண்டன்ட் வச்சு ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் 3 கிராம் தான் உங்களுக்கு வந்து வருது. 2 லேயரில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா பெண்டன்ட் தனியாக வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே போட்டாலுமே வந்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 கிராமில் 10% வேஸ்டேஜ். நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிராமை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். 12 கிராம் 10% வேஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 கிராம், 12.800 கிராம், 13 கிராம், 14 கிராம்க்குள்ளே இருக்குது. இதில் பிளாக் பீடில் முகப்பு வச்சா மாதிரி இருக்கிற சில கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். இது அந்த பிளாக் பீடு முகப்பு இல்லாமல் அந்த பீட்ஸையே வந்து முகப்பு மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பிளாக் பீட், கொஞ்சம் வந்து கோல்டு பீட்ஸ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு மாற்றி இருக்கும். இதோட பீட்ஸோட வெயிட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. கோல்டோட வெயிட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல லாங் முகப்பு வச்சா மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ்னு வந்து சொல்லியிருந்தேன்ல, அதுவுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க வீடியோவை. அதுவுமே வந்து நிறைய காமிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து அது லாஸ்ட்டில் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஒரு காலேஜ் போகிற கேர்ள்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ், புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இல்லை ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு செயினோட ஒரு துணை செயின் போடணும், அது வந்து பிளாக் பீடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட அந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு காசு மாதிரி ரெட்டை வடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பீடோட கலெக்ஷனும் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த கலெக்ஷன்ஸு உங்களுக்கு லாங் வியூவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 3 சரம் 4 சரம் இருக்கிற மாதிரி 3 சரம் மேக்ஸிமம் வந்து வச்சுருக்காங்க. 35 கிராம் 25 கிராமில் 10% வேஸ்டேஜில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. 20 கிராம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 20 கிராமில் வந்து வருது. இது 19 கிராமில் 10% வேஸ்டேஜில் வந்து வருது. இது 24 கிராமில் இருக்கிற கலெக்ஷன்ஸு. பெரிய பெண்டன்ட் மாதிரி வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு கல்கட்டா டைப்பு பெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்ல அடர்த்தியான முகப்பாக, அந்த முகப்பே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகலமாக 4 லேயரில் வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பட் இந்த கம்யூனிட்டி தான் போடணும், இந்த ரிலீஜன் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து போட்டுக்கலாம். பட் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அவங்களும் நார்த் இண்டியன்ஸும் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் 24 கிராமில் உங்களுக்கு 8% வேஸ்டேஜில் இருக்குது. கோல்டு நிறையாவும் பீட்ஸு கம்மியாகவும் இருக்கும். இதில் ஆல்மோஸ்ட் வந்து பிளாக் பீடுன்னு சொல்கிறத விட கிறிஸ்டல்னு நம்ம சொல்லலாம். முன்னாடி கிறிஸ்டலில் வந்து மணி மாதிரியெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். இதில் வந்து உங்களுக்கு அந்த ரோஸ் பால் செயின்ஸு, அதுக்கப்புறமா வந்து தோனி செயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பாக்ஸ் செயின்,
அப்புறம் விளக்கு மூக்கு செயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செயின் வெரைட்டி. ஏன்னா சில பேருக்கு சில மாதிரி செயின்ஸ் வந்து பிடிக்கும். அதனால இந்த காம்பினேஷன், இந்த மிக்சிங் வந்து எல்லா செயின் டைப்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தீங்க சரவணா எலைட்லேருந்து லாங் செயின் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா லாங் செயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பிடி 7 பிடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. 2 சவரன்லேருந்து. ஏன்னா எந்த அளவுக்கு நகையோட விலை வந்து கம்மியாகுதோ அந்த அளவுக்கு லைட் வெயிட்டில் பார்வையான கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 16 கிராம் 20 கிராம், அதாவது 2 சவரன் 3 சவரனுக்குள்ளே இருக்கிற லேயரில், அதாவது 2 லேயரில் வந்து செயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பீட்ஸ், அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த ட்ரெடிஷ்னலான விளக்கு முக்கு செயின், கோதுமை செயின்னு சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் செயின், கட்டிங் செயின், அந்த ஷிம்மரிங் செயின், இந்த மாதிரி நிறையா இருக்குது. செயின்ஸ் கனெக்ட் பண்ண மாதிரியே இருக்கும். அதிலெல்லாம் கூட நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு கோதுமை செயின், விளக்கு முக்கு செயின் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்கள்ல அதுதான். இது எல்லாமே டபுள் லேயரில் இருக்கிற செயின்ஸு. உங்களுக்கு 3 சவரனுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடுது. இது வந்து கிறிஸ்டல்லே சின்ன கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 கிராம் 10 கிராம் 11 கிராம் ஒரு 16 கிராம் அந்த மாதிரி 10% வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற செயின் வெரைட்டி வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கோதுமை செயின் மாதிரியும் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த பாக்ஸ் செயின் மாதிரியும் இருக்குது, தோனி செயின் மாதிரியும் இருக்குது. ஃபேன்சியாக பார்வையாக இருக்கிற மாதிரி ஜென்ஸ் போட்டுப்பாங்களா அந்த செயின்லேயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இமிட்டேஷனில் அந்த ஜென்ஸ்க்குன்னு நம்ம வாங்குவோம் இல்லையா ஒரு செயின், அது நான் இந்த ஃப்யூச்சரில் வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் நிறைய பெண்டன்ட் வச்சு கோல்டு ஃபினிஷ்லேயே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த செயின் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா முன்னாடி ஜென்ஸ் மட்டுமே அதை வந்து போடுவாங்க, இப்போ லேடிஸும் போட்டுக்கிற மாதிரி அவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது. இதெல்லாம் ஒரு பாக்ஸ் டைப் செயின் மாதிரி வந்து உங்களுக்கு வரும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபேன்சியாக, நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டூடெண்ட்ஸும் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு துணை செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் 5 கிராம் 6 கிராம், நான் உங்களுக்கு கிராம் காமிச்சிடுறேன், 4 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா 10% வந்து இருக்குது. இதில் ஃபுல்லுமே பிளாக் பீடாகவும் இருக்குது உங்களுக்கு. இல்லைன்னா பாதி செயின் வந்து பாதி உங்களுக்கு இந்த பிளாக் பீடு வந்த மாதிரியுமே இருக்குது. இது சில கலெக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு டெய்லி வியர் பண்ண முடியும். சில இதெல்லாம் வந்து அக்கேஷன் யூஸ்க்கு தான் பண்ணாலும், இதெல்லாம் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால டெய்லி வியர் அந்தளவுக்கு லைஃப் வந்து கொடுக்காது. இதெல்லாம் நல்ல ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது அந்த பெண்டன்ட்டே பார்க்குறதுக்கு. நல்ல ஃபேன்சியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பெண்டன்ட் வந்து எதுவும் இல்லை, அந்த டிசைன்ஸ் மாதிரி கொடுக்காம அந்த கிறிஸ்டலே வந்து பெண்டண்ட்டாக கொடுத்துருக்கிறதுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபேன்சி பெண்டன்ட் வச்சா மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 6 கிராம் 5 கிராம் 8 கிராம் இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிற கலெக்ஷனு. உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து அதே மாதிரி 10% 12% அந்த மாதிரி வந்து வருது. ஓரளவுக்கு நார்மல் பீடில் வந்து உங்களுக்கு நிறைய செயின்ஸ், இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல குட்டி குட்டி பெண்டன்ட் வச்ச மாதிரி, நம்ம வந்து அந்த ராஜ்கோட் டைப்பில் வர பால்ஸ் வச்ச மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி காமிச்சது 1 பார்ட்டு தான் காமிச்சிருக்கேன். அங்கே வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.